எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டத்தில், வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தான் ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தாலும் சரி, வக்ர நிவர்த்தி அடைந்தாலும் சரி, அந்த தருணத்தில் மற்ற கிரக நிலைகளெல்லாம் அமைப்புகளெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லக்கூடியது தான் முழுமையான ஒரு ஜோதிட பலன்கள். நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் மிதுன ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் காரகன், விதிகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போது வக்ர நிவர்த்தி அடைகிறவர் சதயம் நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் 318 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. வக்ர நிவர்த்தி அடைந்து அந்த லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு 2வது பாவகத்தில் பூசம் நட்சத்திரம் 2வது பாதத்தில் 99 டிகிரியில் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு. இந்த தருணத்தால் மன நிறைவு வரப்போகுது மிதுன ராசி நண்பர்களுக்கு. மன அழுத்தம் நீங்க போகுது மிதுன ராசி நண்பர்களுக்கு. ஏற்கனவே 2.5 வருட காலமாக இந்த மிதுன ராசி நண்பர்களுடைய மன அழுத்தத்துக்கு எல்லையே இல்லை. யாரை நம்பக்கூடாதோ அவங்கள நம்பி சிரமப்பட்டுட்டனுங்க, சிக்கல் பட்டுட்டனுங்கன்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களும் நிறைய பேர் இருக்காங்க. கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்திருப்பாங்க, இன்றைக்கி வாங்கக்கூடிய நிலைமைக்கு வந்திருப்பாங்க. இப்பேற்பட்ட மிதுன ராசி நண்பர்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணம் 100% மிதுன ராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்தில் மாற்றங்கள் தரப்போகுது. முக்கியமாக பொருளாதார ரீதியாக இருக்கிற சிக்கல்கள் நீங்க போகுது. 2வது பாவகத்தில் லாபஸ்தானாதிபதி சனி பகவானுடைய சாரம் வாங்கி 99 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 5வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இந்த அமைப்புகளால் நிச்சயம் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுது. அதே மாதிரி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் செவ்வாவுடைய சாரம் லாபஸ்தானாதிபதியுடைய சாரம் வாங்கி 12வது பாவகத்தில் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தை பார்ப்பதால் தொழிலில் மாற்றங்கள் நிறையா இருக்கும். வேண்டாம் வெறுப்பா ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், வீட்டு கஷ்டம், அதுக்காக நான் செய்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னாலும் இந்த தருணத்தில் நீங்கள் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் அல்லது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். வர நவம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 2025 மார்ச் மாதம் 29 வரைக்குமே, மார்ச் மாதம் 29 வரைக்குமே இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அருமையான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்வாதாரம், அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. அதுபோக உடல் உபாதைகள், உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார். நீச்சத்தில் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 8வது பாவகத்தில் உச்சமாக இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறார். உடல் திரேகத்தில் இருக்கிற தொல்லைகள் நீங்கும். சார் இடுப்பு வலி இருக்குது, காலு வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, என்னதான் தொந்தரவும் தெரியல, என்னதான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் சரியாக மாட்டேங்குது சார். இந்த சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சனி பகவானுடைய சாரம் வாங்கி 2வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தால் நிச்சயம் உடல் திரேகத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கும். முக்கியமான சமாச்சாரம் என்னன்னா, தேவகுருன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான், அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிர பகவானும் குரு பகவானும் இந்த நேரத்தில் 6-8 அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. 12 கூடிய கிரகமும் 10 கூடிய கிரகமும். இந்த ஒரு தருணத்தால் மிதுன ராசி நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பில் மட்டும் திருப்பம்னா கிடையாது, திருமணத்தில் இருக்கிற தடைகளும் நீங்க போகுது. வருஷ கணக்காக பார்த்துட்டு இருக்கிறேன் சார், வாழ்க்கை அமைஞ்சிக்கிறதுக்கு திருமணத்துக்காக நடக்க மாட்டேங்குது சார். ஒரு பக்கம் நாகதோஷம் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் செவ்வாதோஷம் சொல்கிறாங்க. செவ்வாதோஷம் இருக்கிறது உறுதியாக, நாகதோஷம் இருக்கிறது உறுதியானே தெரிய மாட்டேங்குது. யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. என்ன தான் நீங்கள் சங்கடத்தில் இருந்தாலும் சரி, இந்த சனி பகவான்
வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிடும். அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதி, மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தகரியஸ்தானாதிபதி சூரியன். தகரியஸ்தானாதிபதி சூரியன், சகோதரஸ்தானாதிபதி சூரியன். சூரிய பகவான் மிதுன ராசிக்கு 5வது பாவகத்தில், சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய தருணத்தில் 3 கூடிய கிரகம் 5வது பாவகத்தில் இருக்கிறாரு. 5வது பாவகத்தில் குரு பகவானுடைய சாரம் வாங்குவார், செவ்வாவுடைய பார்வை வாங்குவார். இதனால் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வர நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு கையளவாவது ஒரு மண்மனம் வாங்குற அளவுக்கு யோகம் வரும். நிறைய பேர் இது அனுபவிக்க போகிறாங்க. இந்த நிமிஷத்தில் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு பணப்பிரச்சனை இருக்குது சார், கடன் பிரச்சனை இருக்குது சார், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன போய் மனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, நவம்பர் 15 தேதிக்கு மேற்கொண்டு எத்தனை பேர் கமெண்ட்டில் சொல்கிறீங்கன்னு பாருங்கள். மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் சரி, மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நிச்சயமாக மண்மனை வாங்கிறது உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. பொதுவாக இந்த மிதுன ராசி நண்பர்கள் பல பேருடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணமாக இருக்க மாட்டாங்க. தருணும்னு நினச்சா தங்கமாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க, தரக்கூடாதுன்னு மனசை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்குவாங்களாம், அறுத்த விரலுக்கு சுண்ணாம்பு வைக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வீரியம், அது வீம்புன்னு சொல்ல முடியாது, வீரியம் அதிகம். நம்பினா உசிரியாக கொடுப்பாங்க, நம்பலையா சவகாசமே வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் தான் இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்கள். இந்த மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகும்போது பல வடிவில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரப்போகுது. சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல் எல்லாம் நீங்க போகுது. முக்கியமாக வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாம் வரவும் போகுதுங்க. அது என்ன காரணம்னா, இந்த புதன் மிதுன ராசிக்கு 6வது பாவகத்திலிருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குறாரு. சுபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு, சுபஸ்தானாதிபதி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்க்குறாரு. இந்த தருணங்களால் தான் வேலை வாய்ப்பில் மாற்றம், அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான ஒரு தருணம், மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறது, இந்த மாதிரி பலவிதமான ஒரு நல்லது இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலத்தில் நிச்சயம் வரும். முக்கியமாக அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும், தாயுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல விதமாக இருக்கும். பூர்வீகம் மிதுன ராசி நண்பர்களுக்கு பெருசாக செட் ஆகாது. இந்த தருணத்தில் அந்த பூர்வீகத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நீங்க போகுது. ஒரு கால் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியே வரணும், இடமாற்றங்கள் ஆகணும்னா இந்த தருணம் உண்மையிலேயே நல்ல தருணம். ஐயா, எல்லாருக்கும் எல்லா தருணத்துலையும் இந்த பிரபஞ்சம் சாதகமான பலன்கள் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன்கள் தரும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாருன்னா அந்த தருணத்தில் குரு பகவான் வக்கரத்தில் இருந்து 12வது பாவகத்தில் செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறது சிறப்பு. செவ்வாய் 2 இருக்கிறது இன்னும் சிறப்பு. அதுபோக 5வது பாவகத்தில் இருக்கக்கூடிய 3வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 11வது பாவகத்தை பார்க்குறார். லாபஸ்தானம் நல்ல விதமாக இருக்குது. இந்த பிரபஞ்சமே உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல அழகாக அருமையாக அற்புதமாக சேர்த்திப்படும். உழைப்புன்ற ஒரு விதையை நீங்கள் விதைங்க, வரவு வளர்ச்சி என்ற ஒரு விருட்சத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் மிதுன ராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்துக்காக தான் இத்தனை நாள் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி காலகட்டத்தில் நிச்சயம் பலன் தரும். 3 மாதம் 14 நாள் 134 நாள் இந்த மிதுன ராசி நண்பர்களுடைய அருமையான ஒரு பொற்காலமாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.